நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர்பவனி வெகுமரிசையாக நடைபெற்றது. இந்த திருத்தேர்பவனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர்பவனி இரவு வெகுமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி புதுவை, கடலூர், மறைமாவட்ட பிஷப் பிரான்சிஸ் கலஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாதா இறைமன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்ர அலங்கார திருத்தேர் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர்பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை ஆரிய நாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆவே மரியே, வாழ்க மரியே என குரல் எழுப்பி பூக்களை மாதா தேர் மீது வீசி வேண்டுதல்கள் நிறைவேற்றி வேண்டி சிறப்பு ஜபம் செய்தனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல மாவட்டங்களில் இருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர்பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவினையொட்டி வேளாங்கண்ணி பகுதியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்தனர். நாகை செய்திகளுக்காக முகமது அலிபுல்லா. வந்துதித்த அற்புதங்கள் புரிய இருக்கின்ற கன்னித்தாய் ஆரோக்கிய மாதா ஏதோ தன்னுடைய பிறந்த நாள் ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்த வண்ணமாக இருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தபத்தின் அடையாளமாகவும் ஜெபத்திற்குரிய towards us, and after this our exile, show unto us the blessed fruit of your womb, Jesus. Difficult to carry the procession cars. They are very heavy on their shoulders. Please cooperate. Move ahead. Listen.